ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய. நேரலையில் கண்டு வணங்க அமர்ந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் இரு கரங்கள் கூப்பி வரவேற்கின்றது. எத்தனை அழகாக நாம் எங்கிருந்தாலும் நம்மை வளைந்து எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நம்மை தேடி பார்க்கும்படியாக ராமன் எத்தனை தன்னை வளைந்து கொடுத்து நம்மை தேடி நிற்கும்படியாக அந்த திவ்ய திருஷ்டி இப்பொழுது அந்த ராமருக்கு கல்பூர ஹார்த்தி அர்ச்சக சுவாமி காண்பித்து கொண்டிருக்க நாம் நன்றாக சேவித்துக் கொள்ளலாம். ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரஹ அபியபாஷதஹ என்று வால்மீகி ராமாயணத்தில் காணும் ஸ்லோகம் இது. ஸ்ரீராமர் என்று அவரின் குல குருவான வசிஷ்டர் இந்த இட்ட திருநாமம் இருக்கு. இன்றளவும் ஏற்றமிக்க திருநாமமாக விளங்கி கொண்டுதான் இருக்கின்றது. நமது விரோதிகள் இந்த திருநாமத்தை வைத்து கொண்டாலும் அல்லது அவர்கள் அழைத்தாலும் போக்கியமாக அமையும். அவர்கள் அந்த விரோத பாவத்தையே மறந்து விடும்படியான திருநாமம் இது. அத்தனை ஏற்றமுடைய திருநாமம் இது. விஸ்வாமித்திர முனியும் ராம என்று உகந்து அழைத்த திருநாமம். விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சற்று விரோத பாவம் உண்டே. எனினும் ராமநாமத்தை அழைத்த காரணத்தாலே விரோத பாவமும் போயிற்றாம். விஸ்வாமித்திர முனிக்கு எப்போதும் கோபக்கனல் தெரிக்கும் உள்ளம். அந்த உள்ளம் மாறியதாம் இந்த ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லுதலாலே. மனம் கரிந்து ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே ராம லக்ஷ்மணர்களுக்கு பலா அதிபலா என்ற மந்திரத்தை உபதேசித்தருளினார் இந்த விஸ்வாமித்திர முனி. ஸ்ரீராமனும் விஸ்வாமித்திர முனியை அடிபணிந்து மந்திரோபதேசம் பெற்றுக்கொண்டார் என்பதே சரித்திரம். மந்திரங்களை ஆச்சாரியனிடமிருந்து தான் உபதேசமாக பெற வேணும் என்னும் வழியை காண்பித்து அருளியவர் இந்த ஸ்ரீராமன். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஆக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இவன் பரதத்துவமாக இருந்த போதிலும் ராமகிருஷ்ணாத் அவதாரங்கள் எடுத்து எப்படி வாழ வேண்டும், இந்த பூவுலகில் எப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய பூரண அவதாரம். அதில் முன்னம் ராம அவதாரம். ஸ்ரீராமனே என்பதே ஸ்ரீ வால்மீகி முனிவர் சாதித்தருளியது. எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வாழ்க்கையில் முன்னேற எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்தருளியது. இக்கருத்தை ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் 2ஆம் பத்தில் சாதித்தருளியுள்ளார். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பகமும் சொற்பொருளும் தானும் மற்ற நிலைகளும் மாணவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தங்குகின்ற அலை கடல் போன்று இவர் ஆவல் கொல் என்ன அட்டபுயகரத்தேன் என்றாரே. அதாவது அஷ்டபுயகரம் என்பது ஒரு திவ்ய தலம் காஞ்சிபுரத்தில் உள்ளது. அங்கு இருக்கும் பொழுதும் இந்த அலர்மேலமங்கை தாயாரின் நினைப்பையும் கோவிந்த நாமத்தையும் மறந்தார் இல்லை இந்த ஆழ்வார். அத்தனை ஏற்றமுடையது இந்த திவ்ய கஷேத்திரம். வேதங்களும் வேதத்தின் தலையாய பாகமான உபநிடதங்களும் இதிகாச புராணங்களும் சொல் இலக்கணங்களும் சாத்திர முறைகளும் போற்றுகின்ற பிரான் இந்த ராமபிரான். இவன் தனது நீர்மை என்னும் குணத்தினாலே வானவர்களையும் சான்றோர்களையும் அடியார் குழாங்களையும் தன் வசப்படுத்தும் இப்பெருமான். மேலும் தன் எளிமை குணத்தை அதாகில் பக்தர்களை கண்டக்கால் நீர்மையாகி நேர்பண்டமாக உருகி போவதை காண்பிப்பதற்குத்தான் என்னவோ ஸ்ரீ ராமகோவிந்தன் தெப்ப உற்சவத்தை குளிர கண்டருள்கின்றான். திருப்பாதங்கள் சேவை நன்றாக நமக்கு கிடைக்கின்றன. இந்த வெங்கடேஸ்வர பக்தி சேனல் மூலமாக நன்றாக சேவித்து இந்த ராமர் கோபால கோவிந்தனை நித்தபடி நாம் சேவிக்கலாம். இந்த ராமர் இந்த மாதிரி முக்கிய தினங்களிலே தான் நாம் நன்றாக சேவிக்க முடியும். இப்படிப்பட்ட ராமரை நன்றாக சேவித்து அவன் திருவடி பாதம் பணிந்து இந்த தெப்போ உற்சவத்தில் எத்தனை அழகாக சாய்ந்து எங்கே இருக்கிறோம் என்று தேடும்படியாக சாய்ந்து இருக்கும்படியான இந்த விக்கிரகம் இந்த திருமலையில் தான் உள்ளது. ஏற்றமுடையது. ஸ்ரீ பெரிய திருமலையை நம்பி நன்றாக ஆராதித்து சேவித்த விக்கிரகம் இது என்று ஆன்றோர்களின் கருத்து, பூர்வர்களின் கருத்து. ஸ்ரீ ராமகோவிந்தன் தெப்ப உற்சவத்தை அதாவது குளிர கண்டருள்கிறான். மேருமலைக்கு ஒப்பிட்டு சொல்லும்படியாக நீண்ட பருத்த தோள்களை உடையவன் இந்த ராமபிரான். இவன் திருமார்பிலே கொலு கொண்டிருக்கும் அலர்மேல் மங்கையும் சக்கரத்தையும் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தையும் என்று இவை அனைத்தையும் எக்காலத்திலும் நிரந்தரமாக கொண்டு என்று வேதங்களாலே நன்றாக போற்றப்பெற்றவன். இப்பெருமானிடத்தே கல்யாண குணங்கள் நிறைந்து கடல் போல பெருகி இருக்கின்றது என்பதை ஆழ்வாரின் திருவுள்ளம். அடியார்கள் அருகில் சென்று எளிமையாக அனுபவிக்கலாம் என்னும்படியாக அர்ச்சை திருமேனியிலே இப்பொழுது இந்த கலியுகத்திலே தோன்றி அர்ச்சை எப்படி ராமாவதாரத்தில் அனைவரும் ரட்சித்தானோ இந்த அர்ச்சை திருமேனி ராமனும் நம்மை ரட்சிப்பான் என்பதை ஆழ்வாரின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ள இந்த தோத்திரம், அதாவது இந்த பாசுரம். காஞ்சியிலே அட்டபயகரனாகவும் திருமலையிலே ஸ்ரீராம கோவிந்தனாகவும் காட்சியளித்து கொண்டு குளிர்ந்த நீரில் பவனி வந்து கொண்டிருக்கின்றான் இந்த எம்பெருமான்.
இக்கருத்தையே ஸ்ரீ பிள்ளை உலகாரியனும் எனும் ஆச்சாரிய சிரேஷ்டர் ஸ்ரீ வச்சனபூடனத்தில் 2ஆம் பிரகரணத்தில் க்ஷத்ரியனான விஸ்வாமித்ரன் பிரம்ம ரிஷியானான் என்று அருளி செய்துள்ளார். அதாகில் க்ஷத்ரிய குலத்திலே உதித்த ஸ்ரீ விஸ்வாமித்ரர் தப்போ விசேஷமடியாக விசிஷ்ட முனி வாக்கியத்தாலே பிரம்ம ரிஷி ஆகிவிட்டாரன்னோ. ஆனால் வாஸ்தவத்திலே ராமநாமத்தை சொல்லுவதாலேயும் ராமலக்ஷ்மணர்களுக்கு ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து பல விஷயங்களை உபதேசித்து அருளியதும் அதையும் பெருமாள் தன் அவதார தசையை முன்னிட்டு கொண்டு ராமோ விக்கிரகவான் தர்ம என்று இருக்கும்படியாக இந்த மனித உருவத்திலே அவதரித்த இந்த ராமபிரான் மகரிஷை அடிபணிந்து அனைத்தையும் உபதேசம் அடியாக பெருமாள் பெற்று கொண்டதே தனக்கும் பிரம்ம ரிஷி பட்டத்திற்கும் மேன்மை உண்டாக்கியது என்பதே ரிஷியின் திருவுள்ள கருத்தாக அமைந்துள்ளது. பிரம்ம ரிஷி பட்டம் சத்தை பெற்றது என்பதை விஸ்வாமித்திர முனியின் திருவுள்ள கருத்து. ஸ்ரீ பிள்ளை உலகாரியின் கூற்று அதடியாக இந்த சூத்திரமும் தோன்றியது. அதனாலன்றோ ஸ்ரீ ராமபிரானும் வனவாசத்திலே சீதையை தேடி செல்லுமிடத்தே சபரியை கண்டு அதாகில் குரு சுஸ்ரஷையிலே படுத்து குருபக்தியிலே கனிந்த ஞானாதிக்கையான சபரி அளித்த பழங்களை ஸ்ரீராமன் ஏற்றுக்கொண்டது. ஸ்ரீவசன பூரணத்தில் அதாவது சுவாமி பிள்ளை உலகாரியன் சாதித்த ஸ்ரீவசன பூஷணம் என்ற ஒரு இரகசிய கிரந்தத்தில் பெருமாள் ஸ்ரீ சபரி கையாலே அமுது செய்து அருளினார் என்று அருளி செய்துள்ளார். கபந்தனும் ஸ்ரீராமனிடத்தே ஸ்ரமணீம் தர்ம நிபுணாம் அபிகட்ச என்றே அருளி செய்தது. இதில் வரும் தர்மசப்தம் குரு சுஸ்ரஷையில் மேன்மை பெற்ற சபரி என்றே சொல்லப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் இந்த சுவாமி புஷ்கரணியிலே இந்த எம்பெருமான் ராமர் எத்தனை அழகாக ஜுவலித்து கொண்டு இந்த தெப்ப உற்சவத்தை கண்டருள்வதை நாம் காண பெற்றிருப்போம் என்றால் அவன் அருள் அன்றி வேறு இல்லை. ஸ்ரீராமனும் சபரியை தனது நீண்ட பெரிய வாய கண்களால் கருணை ததும்ப கட்சித்தே குரு சுஸ்ரூஷோ சபலா சாருபாக்ஷிணி என்றே க்ஷேமலாபங்களை விசாரித்து அருளியது. அதாகில் சபரியின் குரு சுஸ்ருஷை நிறைவேறியதா என்றே குசலம் விசாரித்தாராம். மேலே இந்த தப்ப உற்சவத்தை சற்று சேவித்து பொருளை அனுபவிக்கலாம். சபரியின் குரு சுஸ்ருஷை நிறைவேறியதா என்றே குசலம் விசாரித்தாராம் ஸ்ரீராமன். ஸ்ரீ சபரியும் தனது ஆச்சாரியன் சென்ற திருநாட்டிற்கு அவரது திருவடிவாரம் பற்றி கொண்டே தானும் செல்ல அனுமதி தர வேண்டும் என்றே பிரார்த்தித்து பெற்றதாகும்.
ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் உள்ள சரித்திரம். இத்தகைய தர்மம் குகனிடத்தே இல்லாமையாலே அவன் தந்த உணவுகளை ஸ்ரீராமன் திருவுள்ளம் பற்றவில்லை. அதாவது என்ன அர்த்த விசேஷம் என்றால், சபரி காட்டுவாசியாக இருந்தால் கூட ஒரு முனிவரின் திருவடிவாரத்தில் பணிந்து குரு சுசுரூஷைகளில் செய்து கொண்டு அவர் திருவாக்குப்படி ராமனுக்காக காத்திருந்தாள். குகன் அவ்வாறு செய்யவில்லை. குருவை பற்றினார் இல்லை. அவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ராமன் அவனுக்கு காட்சி தந்தானே ஒழிய குருவின் உபதேசத்தால் அவன் பற்ற இயலவில்லை. ஆகவே எம்பெருமான் நமக்கு அனுகிரகிப்பான். குருவின் மூலம் சென்றால் பலன்கள் மேலும் ஒரு சத்தான பலனாக இருக்கும், உறுதியான பலனாக இருக்கும் என்பது சொல்ல வந்தது இவ்விடத்தில். ஆகியரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை குகனுடைய பிரசாதங்களை. பூர்வர்களின் திருவுள்ளக்கருத்தாக அமைந்துள்ளது. குருவின் அனுகிரகத்தோட பெருமானை பற்றிருக்க உபதேசித்து அருளியது. அத்தகைய குருவின் நீர்மையான தன்மையான குணபூர்த்தி எனும் புஷ்கரணியில் அன்றோ திவ்ய தம்பதிகளாக குடும்ப சகிதனாக பக்தர்கள் கண்டு வணங்கும்படியாக தெப்பத் திருவிழாவை ஸ்ரீ சீதாராமன் கண்டருள்வது. இதுவன்றோ இவனது நீர்மை குணமாக கூறப்பட்ட உள்ள ஒன்று. சுவாமி ஸ்ரீ தேசிகனும் சங்கல்ப சூரியோதயம் என்னும் நாடக வடிவிலே அமைந்த ஓர் உயர்ந்த இரகசிய கிரந்தத்தில், அதாவது 6வது அங்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், விவேகன் எனும் ஞானத்தின் உச்சத்தில் இருப்பவரின் வார்த்தையாக சுவாமி இயற்றி அருளிய ஒரு ஸ்லோகத்தில், பகவதி பரத்வாஜே புக்திஹி ததா சபரி கிருஹே பிரபு அனுஸ்ருதோ விஸ்வாமித்ரஹ ப்ளவங்கம பதிஹி ததா भृगुपति तपोलूनं दृष्टिः ककस्य सदक्षिणाः जयति ललित उत्तुंगा वृद्धिः தசாஸ்ரீய போரிதி என்கிறார். தசாஸ்ரீய போரிதி. சுவாமி ஸ்ரீ தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே மாரில் போர் அரக்கனான ராவணின் மதில் நீர் எழ சற்று உகந்த ஸ்ரீராமபிரானின் நீர்மையினாலும் சௌலபியத்தினாலும் அடியார்களிடத்தே சமமான தன்மையினாலே மேன்மையை பெற்று விளங்கும் தன்மையை எடுத்துச் சொல்கிறார். ஸ்ரீராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாரியவற்றை மேலே வேதகோஷத்தை அனுபவித்து மேலே இந்த ஸ்லோகத்தின் பொருளை சற்று விரிவாக பார்ப்போம்.
नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यः पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनाभं प्रतिष्ठितां वेद प्रत्येव तिष्ठति राजाधिराजाय प्रदह्य साहिने नमो भयं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यम् कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः वृषशैराधिपणेव दैवतन्नः वृषभाद्रेश्वर एव दैवतन्नः फणिशैराधिप एव दैवतन्नः भगवान् वेङ्कट एव दैवतन्नः श्रीनिवासः परदैवतन्नः श्रीनिवासः परमन्धनन्नः श्रीनिवासः कुलदैवतन्नः श्रीनिवासः परमागतिर्नः वक्त्राब्जे भाग्यलक्ष्मीः करतलकमले सर्वदा प्राणलक्ष्मीः दोर्दण्डे वीरलक्ष्मीः हृदयदरसिजे भूतकारुण्यलक्ष्मीः खड्गाग्रे शौर्यलक्ष्मीः निखिलगुणगणाडम्बरे कीर्तिलक्ष्मीः सर्वाङ्गे सौम्यलक्ष्मीः मयि विदधता सर्वसाम्राज्यलक्ष्मीः श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममानाय वेङ्कटेशाय मङ्गलम् मङ्गलं कौशलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ति तनोजाय सार्वभौमाय मङ्गलम् ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద 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 బలి బలి రామ పంతపు రామ నీ బలిని ఎదురు లేదు భయహర రామ బలి బలి రామ
రామ వీర విక్రమ రామ కలకొన్న తడకాంతక రామ రామ విద్య రామ వీర విక్రమ రామ కలకొన్న తడకాంతక రామ రామ వలయై కరుణి తలగుంటు గండ రామ వలయై కరుణి తలగుంటు గండ రామ తలమరి సమరపు జయ రామ రామ తలమరి సమరపు జయ రామ రామ పడి పడి రామ పంతపు రామ నీ బలిమికి దొరులేరు భయకర రామ పడి పడి రామ కవికుల రామ రావణాంతక రామ కవిసుతముఖ కవిరాజ రామ రామ కవికుల రామ రావణాంతక రామ కవిసుతముఖ కవిరాజ రామ రామ సవరగా కొండలచి జలనిధి కట్టిన రామ సవరగా కొండలచి జలనిధి కట్టిన రామ తవ సత్వ సంపన్న జానకి రామ తవ సత్వ సంపన్న జానకి రామ పడి పడి రామ పంతపు రామ నీ బలిమికి ఎదురులేరు భయకర రామ పడి పడి రామ కౌసల్య రామ కరుణానిధి రామ భూసుర వరద సంభూత రామ కౌసల్య రామ కరుణానిధి రామ భూసుర వరద సంభూత రామ దేశాల పొరల శ్రీ వెంకటాద్రి రామ దేశాల పొరల శ్రీ వెంకటాద్రి రామ ఆసుల మమ్ము అవతల కొన్న రామ ఆసుల మమ్ము అవతల కొన్న రామ పడి పడి రామ పంతపు రామ నీ బలిమికి ఎదురులేరు భయకర రామ పడి పడి రామ పంతపు రామ నీ బలిమికి ఎదురులేరు భయకర రామ 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 ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద దేవునికి దేవికి తెప్పల కోరేటమ్మా దేవునికి దేవికి తెప్పల కోరేటమ్మ వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా దేవునికి దేవికి తెప్పల కోరేటమ్మా ధర్మార్థ కామ మోక్ష తతులు నీ శోభనాలు అర్మిలి నాలుగు వేదాలద నీదరులు ధర్మార్థ కామ మోక్ష తతులు నీ శోభనాలు అర్మిలి నాలుగు వేదాలద నీదరులు నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు పూర్వము నీలోతు ఓ కోనేరమ్మ నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు పూర్వము నీలోతు ఓ కోనేరమ్మ దేవునికి దేవికి తెప్పల కోరేటమ్మ వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా వైకుంఠ నగరము వాకిలి నీ ఆకారము చేతులు పుణ్యములే నీ జీవభావము వైకుంఠ నగరము వాకిలి
ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಹೆಚ್ಚ ನಿರ್ಮಲ ಗೋವಿಂದ ನೀಲಮೇಘ ಶ್ಯಾಮ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ನಂದನಂದನ ಗೋವಿಂದ ಅವನೀತ ಚೋರ ಗೋವಿಂದ ಪಶುಪಾಲಕಟಿ ಗೋವಿಂದ ಪಾಪವಿಮೋಚನ ಗೋವಿಂದ ದುಃಖ ಸಂಹಾರ ಗೋವಿಂದ ದುರಿತ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ சுவாமி ஸ்ரீ தேசிகன் சாதித்த சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடக வடிவிலான கிரந்தத்தில் சாதித்த ஒரு ஸ்லோகத்தை சற்று சேவித்தோம் அல்லவா? மற்றுமுறை சேவிப்போம். சுவாமி ஏற்றேருளிய ஒரு ஸ்லோகத்தில் அந்த சங்கல்ப சூரியோதயத்தில் பகவதி பரத்வாஜே புக்திஹி ததா சபரி கிருஹே பிரபு அனுஸ்ருதோ விஸ்வாமித்ரஹ ப்ளவங்கபதிஹி ததா பிருகுபதி தபோலூனம் திருஷ்டிஹி ககஸ்ய च दक्षिणा ஜெயதி லலித உத்துங்கா விருத்திஹி தசா ஸ்ரீயபூரிதி என்று சுவாமி ஸ்ரீ தேசிகன் ஸ்லோகத்தாலே, அதாவது ராமன் மாரில் போர் அரக்கனான ராவணனின் மதில் நீரிழ செற்று உகந்த ஸ்ரீராமபிரானின் நீர்மையினாலும் சௌலபியத்தினாலும் அடியார்களிடத்தே சமமான தன்மையினாலே மேன்மையை பெற்று விளங்கும் தயை எடுத்து சொல்கிறார். அதாவது மாரில் போர் அரக்கன் என்று இவ்விடத்தில் சொல்வானேன், இப்பொழுது ராவணனாக இருக்கும் இந்த காலத்தில் யார்? நம்முடைய பாப்பங்கள், நோவு நொடிகள், துக்க சுழல்கள், இவைதான் ராவணன். 10 தலை என்றால் 10 தலையில் உள்ள இத்தனை துக்கங்கள் உண்டோ, இத்தனை கஷ்டங்கள் அனைத்தும் நாமே தான் வரவழைத்து கொண்டது. தெரியாமல் தெரிந்து செய்கிற தவறுகள் தான். இருப்பினும் உணர்ந்து பெருமானை நினைந்தக்கால் சொல்லும் பொழுதே நமக்கு முகம் காட்டி கொண்டு இருக்கிறார். நன்றாக தீக்ஷணமான கருணை மிகுந்த ததும்பும்படியான அந்த திருக்கண்களால் நன்றாக பக்தர்களை ரட்சிக்கும்படி பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஸ்ரீராமன் பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி இளைப்பாரியவற்றையும் அதே சமயத்தில் குருபக்தியை இருந்ததே குடியாக கொண்ட சபரியின் இல்லத்திலும் உவந்து கனிகளை ஏற்றுக்கொண்டார். ரிஷியையும் குருபக்தியை, அதாவது தன் வாழ்வே அதே என்று நினைத்து கொண்டிருந்த சபரியும் ரிஷியும், நன்றாக வேதம் படித்த ரிஷியையும் ஒன்றும் படிக்காத இடக்கை வழக்கை அறியாத ஒரு வேடுவச்சி ஆச்சாரியன் வாக்கை நம்பிக்கொண்டு இருந்ததை சமமாக பாவித்து அனுகிரகித்தார். அந்த கனிகளையும் ஏற்றுக்கொண்டார். ரிஷியின் அனுஷ்டானத்திற்கு ஒப்பான சபரியை ராமன் அனுகிரகித்தது. தபோ வலிமையாலும் வீரியத்தாலும் ராமபக்தியிலும் பிரபுவான விஸ்வாமித்திர மகரிஷிக்கு இணங்கி அடிப்பணிந்து சேவை செய்த குணம்தான் என்னை இப்பொழுது நன்றாக ஆற்றி சேர்த்துக் கொள்ளலாம். பெருமான்
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ